கேஎம்சிஹெச் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஈரோட்டில் அதிநவீன டயக்னாஸ்டிக் மைய திறப்பு விழா. முன்னணி பல்துறை மருத்துவமனையான கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் ஓர் அங்கமான கேஎம்சிஹெச் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஈரோடு கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக ஈரோடு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதி வாழ் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை அளித்து வருகின்றது. தற்போது மேலும் மேம்பட்ட சேவைகளை அளிக்கும் விதமாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய பரிசோதனை மையம் திறக்கப்பட்டுள்ளது. கேத்லேப், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் டிஜிட்டல் எக்ஸ்ரே ஆகிய வசதிகளுடன் கூடிய இம்மையத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எஸ். முத்துசாமி திறந்து வைத்தார். ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கே.இ. பிரகாஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆந்தியூர் செல்வராஜ், ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கேஎம்சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்ல ஜி பழனிசாமி, துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் உரையாற்றிய டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, உலகத்தரமான மருத்துவ சேவைகளை அளித்திட உற்ற துணையாக இம்மையம் விளங்கும் என்று குறிப்பிட்டார். நோயாளிகளுக்கு அதிநவீன மருத்துவ வசதிகளை அளிக்கும் நோக்கத்துடன் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளையும் பயிற்சி பெற்ற பணியாளர்களையும் இம்மையம் பெற்றுள்ளது என்று டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி தனது உரையில் தெரிவித்தார். விரிவான மற்றும் துல்லியமான தகவல்களை அளிக்கும் இமேஜிங் தொழில்நுட்பம், பலவிதமான பரிசோதனைகளுக்கான அதிநவீன ஆய்வகம், பல்துறை மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள், நோயாளிகளின் சௌரியமாக பரிசோதனைகள் மேற்கொள்ள தேவையான வசதிகள் ஆகியவற்றை இம்மையம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஸ்டெத்தாஸ்கோப், ஒரு வெயிங் மெஷின், ஒரு டேபிள், சேர். இப்போ இந்த நாட்டில் எல்லா நாட்டிலையுமே இது பத்தாது. ஒரு மருத்துவமனைன்னா இது எது வேணும், ஒரு டாக்டர்கிட்ட இதெல்லாம் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எங்களை விட ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக நீங்கள்லாம் கூகுளில் பார்த்துறீங்க. எனக்கு வயிற்று வலின்னா வயிற்று வலி என்னென்ன காரணத்துக்குன்னு நீங்கள் அந்த கூகுள் போட சொல்லுது. அப்புறம் போயிட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, சார் அவர் பேசாததுக்கு பண்ணி இவரே பேசிடுவார். எனக்கு இந்தந்த வயிற்று வலி இருக்குது, இப்படி இருக்குது, இது இருக்குமோ, அப்புறம் எனக்கு அந்த ஸ்கேன் பண்ணுங்க சார், இந்த ஸ்கேன் பண்ணுங்க சார், இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு அவங்கள கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுதான் என்னுடைய பொழப்பு. இங்கே டாக்டர் படிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்க, முன்னுக்கு நின்று இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது, அவருக்கு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. அத்தனை இன்ஃபர்மேஷனை அவங்க சொல்லிட்டு வராங்க. அதை விட இப்போ டெக்னாலஜி எல்லாம் அதிகமாகி போச்சு.